சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ருத்ராவோட மனசுல இருக்கிறது கோவமோ ஆத்திரமோ இல்லைங்க, வன்மோ, வெறி. கோவமோ ஆத்திரமோ கொஞ்ச நாள்லயோ இல்ல கொஞ்ச வருஷத்துலயோ காணாம போயிடும். ஆனா வன்மமும் வெறியும் சம்பந்தப்பட்டவங்களோட அழிவுல தாங்க காணாம போகும். இன்னும் எத்தனை நாளைக்குங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வலியோ வேதனையோ அவமானமோ அனுபவிக்க போறனோ தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கையை எதுக்காக சித்தி எனக்கு அமைச்சு கொடுத்தீங்க? எங்க கல்யாணம் நடக்காமலே இருந்திருக்கலாம். கல்யாணம்ங்கிறது மனுஷங்க போடுற முடிச்சு இல்ல, அது ஆண்டவன் போடுற முடிச்சு செல்வி. நாம யாரும் ருத்ராக்கு எந்த துரோகமும் பண்ணவே இல்லை. அத ருத்ரா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறதுக்கா? செல்வி படுற வேதனை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. ருத்ராவுடைய மனசு இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு பொறுமையா இருந்ததுன்னா போதுக்கா. நாங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ருத்ராவுடைய மனசுல இருக்கிற காயம் ஆறாதுக்கா. எங்களை அவ பார்க்க அவளுடைய வலியும் வேதனையும் அதிகமா தான் ஆகும். இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும்னா நாங்களும் ருத்ராவும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது. நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம்க்கா, அவ்வளவுதான்.